எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இவ்வளோ பேர் இந்த படம் பூஜைக்காக வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷம் வந்து எனக்காக இல்லை, டைரக்டர் சார் சிவராஜுக்காகவும், மியூசிக்கல் டைரக்டர் பூவன் மதீசன், வேறு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரில்லா, வேறு ஸ்ரீநிஜன் அண்ணாக்காகவும். நான் வெளிநாட்டிலேருந்து வந்தபோது எனக்கு தெரியவில்லை இந்த படத்துக்கு பின்னால் எவ்வளோ பெரிய கனவு, உழைப்பு எல்லாம் இருக்குதுன்னு. இங்கே வந்தபோது தான் எனக்கு தெரிஞ்சுது எவ்வளோ தூங்காத நாட்கள், எவ்வளோ பெரிய பேஷனோடையும் இந்த கதைக்கான ஒரு லவ்வோடையும் உருவாக்கின படம் இது. இப்போ சிம்பிளாக சொல்ல வந்தால் நான் வந்து கஷ்டத்தோடலாம் வளர்ந்த பிள்ளை இல்லை, ஆனால் கஷ்டத்தை பார்த்த பிள்ளை. சின்னதுலேருந்தே என் அப்பா என்னை எப்படி வளர்த்தாருண்டா தமிழ் பண்பாடோடு. அந்த தமிழ் பண்பாடில் என்ன இருக்குண்டா, எங்களால் முடிஞ்சால் உதவி செய், அப்படி வளர்த்தார். இப்போ ஜெஃப்னால் அவர் உதவி செஞ்ச எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவரை கடவுளாக பார்க்குறவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி பார்த்த வளரேக்கில் ஒரு அப்பா ஒரு ஹீரோவாக இருக்க மாட்டார், ஆனால் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருப்பார். அவரே பார்க்குறேன் என்ன ஐஸ் வெட்டுறேன்னா நான் உண்மைதான். இப்போ அதே மாதிரி எனக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு லைஃப்பில். அது கதவை தந்த புண்ணியமாக நான் பார்க்குறேன். இப்போ ஈஸியாக சொல்லலாம், இவன் வந்து பாஸ்கர் கந்தியாவோட மகன் தான், ப்ரொடியூசர் மகன் என்னால படம் வந்து இருந்தது. அந்த ஐடியாவோட தான் நானும் வந்தேன். ஒரு இன்செக்யூராக இருந்துச்சு, ஒரு பயமாக இருந்துச்சு. நான் இங்கே வரைக்கல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வேற யாரோலேருந்து பிடுங்கிட்டேனா, இந்த படம் நான் பண்ணணுமா, அப்படி தான் வந்தேன். ஆனால் டைரக்டர் சிவராஜ் அண்ணா வந்து ஒரு அண்ணாவா என்கிட்ட என்ன சொன்னேன்டா, நாங்கள் முன்ன சூஸ் பண்ணியிருக்கிறோம், நீ வந்து டைரக்டரோட மகனால நான் உங்களை சூஸ் பண்ணல, உனக்கு இருக்கிற திறமை, ஃபுட்பால் ஆடுவேன், உனக்கு இருக்கிற திறமை, அதனால தான் நான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த வார்த்தை எனக்கு எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருந்ததுன்னு உண்மையிலே உங்களுக்கு புரியாதுன்னா நான் படத்தில் காட்டுவேன். நன்றி. அது மட்டும் இல்லை, இப்போ நான் வந்தோன்னே முதல்ல வந்து கொஞ்சம் ப்ரொடியூசரோட மகனாக தான் பார்த்தாங்க. இப்போ டைரக்டரும் மியூசிக்கல் டைரக்டரும் காஸ்டும் க்ரூவும் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டாங்க இந்த படம் நல்லா வரும்னு. இப்போதைக்கு நான் பாஸ்கரன் கந்தியாவோட மகனாக இருக்கலாம், ஆனால் ஒரு காலம் வரும் அவர் ரீகனோட அப்பாவாக. அந்த காலம் வர்றதுக்கு இதான் ஆரம்பம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் ரீகன். இந்த திரைப்பட குழுவுக்கும் சரி, இந்த தயாரிப்பாளருக்கும் சரி, இது 4வது திரைப்படம். 3 திரைப்படங்களை பிளாக் போர்ட் இன்டர்நேஷனல் உருவாக்கி இருக்கிறது. ஐபிசி தமிழ் குழுமத்தினுடைய திரு கந்தையா பாஸ்கர் அவர்கள் இலவே 3 படங்களை தயாரித்து முடித்திருக்கிறார். அவருடைய 4வது படம் பிளாக் போர்ட் இன்டர்நேஷனலுடைய 4வது படம். பிளாக் போர்ட் இன்டர்நேஷனலை பொறுத்தவரையில் 3 படைப்புகளும் மிக வெற்றிகரமான படைப்புகளாக இன்றும் சுவிஸிலும் பிரான்சிலும் திரையிடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமைமிக்க அந்த குழுமத்தினுடைய இயக்குனர் திரு ராஜ் சிவராஜ் அவர்களை இந்த வேளையில் உரைக்காக அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல இந்த மில்லர் திரைப்பட விழாவுக்கு இங்கே வந்திருக்கிற உங்கள் எல்லோரைக்கும் என்னோட நன்றிகள். இதை நான் என்னோட ஸ்பீச்சை நான் எங்கே தொடங்குறேன்டா, என்னை இந்த சினிமா துறைக்குள்ள கொண்டு வந்த என்னோட அண்ணாக்கும் அக்காவுக்கும் தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். என்னடா இந்த இடத்துல நான் நிற்கிறேன்டா, காரணம் இதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியை விட்டது அவதான். அதே நேரம் இவ்வளவு காலமும் கிட்டத்தட்ட நான் இந்த துறையில் 18 வருஷமாக வேலை செஞ்சுட்டுருக்கிறேன். என்னோட ஆரம்பத்தின் குறும்படங்கள் இருந்து என்னோட 3 திரைப்படங்களுக்கும் என்னோட பணி செய்த அத்தனை கலைஞர்களையும் நான் இந்த நேரத்தில் நன்றியோட நினைச்சு கொள்கிறேன். ஏன்னா அவர்களோட ஒத்துழைப்பு பங்களிப்பு இல்லாமல் நாங்கள் இங்கே வந்திருக்க முடியாதுன்றது உண்மை கதை. அதுக்கு என்னோட டீம், அதாவது பிளாக் போர்ட் இன்டர்நேஷனலுக்கு இருக்கிற பெட்ரோல் ஷெட், பூவன் மீடியா, அந்த அணியில் பங்கு பெற்ற எல்லோருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அதே நேரம் என்னோடய ஒய்ஃப், இப்போ நான் இந்த ஃபீல்டை தொடர்ந்து இயங்குறதுக்கு மிக முக்கியமாக நிறைய சப்போர்ட் செய்துட்ருக்கிறா. அவாவும் நான் நினச்சிக்கொண்டு இந்த படத்துக்கு இந்தியாவிலிருந்து கலைஞர்கள் வரும்போது இவர்கள் எங்களை பற்றி, அதாவது ஈழத்திலேருந்து வர திரைப்படங்களை பற்றி எந்த 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 அறிவும் இல்லாமல், அதாவது இங்கேருந்து படங்கள் வருகிறதா, இங்கெல்லாம் அப்படி வேலை செய்கிறாங்களா என்ற ஒன்றுமே தெரியாமல் தான் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பார்கள்.
நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். வெகு சீக்கிரம் நீங்கள் எங்கள் படைப்புகள் மூலமாக எங்களை அறிந்து கொள்வதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. அதுக்கு நான் மட்டுமில்லை, என்னோட நிறைய பேர் என்ன மாதிரி இங்கே இந்த துறைக்காக வேலை செஞ்சுக்க நிறைய பேர் இதில் வந்திருக்கிறார்கள். ஸோ அவர்கள் எல்லோரும் தங்கள் படைப்பு மூலமாக உங்களுக்கு எங்கள் கலையை அறிமுகப்படுத்துவார்கள். இப்போது நீங்கள் விருந்தினராக வந்தீர்கள். இன்னொரு வேளையில் எங்கள் படங்களில் நடிப்பதற்கு ஆர்வமுடன் வருவீர்கள் என்று நான் உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். அத்துடன் இந்த மில்லர் திரைப்படம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஐபிசி கந்தியா பாஸ்கரன் அண்ணன் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இந்த படத்தை எங்களுக்கு தொடக்கி விட்டுருக்கிறார். இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இந்த மாதிரி இயங்கி கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு இந்த படம் ஒரு வாய்ப்பு. இந்த படம் மாதிரி நிறைய படங்கள் தொடர்ந்து வரணும். அது சக்ஸஸ் ஆகும்போது தான் இது ஒரு இண்டஸ்ட்ரி வரும். ஸோ அந்த பொறுப்போடு இந்த படத்தை நான் இயக்கி அந்த பேருக்கு, மில்லர் என்ற பேருக்கு களங்கம் இல்லாமல் இந்த திரைப்படத்தை உங்களுக்கு தருவேன் என்றதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.